ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் குக்கிங் சேனல். பாவக்காய் ஃப்ரை பார்க்கலாம். பாவக்காய் இந்த மாதிரி நறுக்கி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். நடுவில் சொல்கிறேன் நான் எப்படின்னு. இப்போதைக்கு பாவக்காய் 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள வாக்கில் இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டீஸ்பூன். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி படப்படன்னு வந்ததுக்கப்புறம் 1 கொத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா மணம் வர இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் 1 வெங்காயம் நீள வாட்டில் வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப கலர் பொன்னிறம் வரணும்னு அவசியம் இல்லை. பிங்க் கலரில் இந்த மாதிரி மாறினாலே போதும். நம்ம பாவக்காயை சேர்த்துக்கலாம். இதில் ரெடி பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா, கசப்பு எக்ஸஸாக இருந்தால் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் வெல்லம், 1/2 மூடி எலுமிச்சை ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி 15 நிமிஷம் ஊற விடுங்க. அதுலேருந்து தண்ணி எக்ஸஸாக இருந்தால் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ உங்கள் காரத்துக்கு விருப்பமான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பாவக்காயில் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லா ட்ரை மசாலாவையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விடலாம். அடுப்பு தீ குறைச்சே இருக்கட்டும். நடுவில் இந்த மாதிரி திறந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாவக்காய் சர்க்கரை நோய் குறைபாடுலேருந்து அவஸ்தைப்படுறவங்க அடிக்கடி செய்து சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரைஸ் கூட, ரசம் சாதம், தயிர் சாதம், எனி ரைஸ் கூட சர்வ் பண்ணுங்க. சூடாக சாதம் பார்த்தீங்களா, ஆவி பறக்க. நம்மளோட ஸ்டார் ஐட்டம் பாவக்காய் பொரியல், அப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு. பார்த்தீங்கன்னா கமகமான உருண்டை குழம்பு இப்படி சூடாக சர்வ் பண்ணுங்க. அப்படி ஒரு 3-4 உருண்டையை போட்டு குழம்பு ஊற்றி, அப்புறம் பாவக்காய் பொரியல் இப்படி சர்வ் பண்ணி, இந்த குளிர் கிளைமேட்டுக்கு இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பருப்பு உருண்டை குழம்பு அண்ட் பாவக்காய் ஃப்ரை.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ. ஹாவ் அ லவ்லி பியூட்டிஃபுல் இயர். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். Keep supporting my channel. Bye.